ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் தமிழ் கிச்சன். இன்றைக்கு ஒரு ஐசிங் கேக் டியூட்டோரியலோட வந்திருக்கிறேன். ஒரு பாய்ஸ் அல்லது மென்னுக்கான ஷர்ட் கேக் வாங்கோ எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். 6 இன்ச்சில் சாக்லேட் கேக் பேக் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த கேக்கை 10 கட் பண்ணி எடுக்கிறேன். ஏன்னு சொன்னால் 4 லேயர்ஸில் இந்த கேக்கை செய்கிறேன். கேக் போட்டில் ஐசிங் பூசி ஒரு லேயர் கேக்கை வைக்கிறேன். சாக்லேட் ஐசிங் தான் போடுறேன். இந்த சாக்லேட் ஐசிங் எப்படி செய்கிறேன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் விரும்பினா போய் பார்க்கலாம். கேக்குக்கு மேலே ஃபில்லிங் போடுறேன். நீங்கள் ஃபில்லிங்காக ஜாமும் போடலாம், ஐசிங்கும் யூஸ் பண்ணலாம். கேக் ஃபில்லிங் போட்டு 4 லேயர்ஸையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கினா பிறகு க்ரம் கோட் போடுறேன். மறக்காமல் கேக் டுவெல்ஸ் வைக்கணும். கேக் டுவெல்ஸ் வச்சா தான் லேயர்ஸ் மூவ் பண்ணாமல் கேக் நல்ல நேராக நிற்கும். க்ரம் கோட் போட்டு முடித்தா பிறகு 1 to 3 hours ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுக்கலாம். ப்ளூ கலர் ஃபொண்டன்ட்டை யூஸ் பண்ணித்தான் இந்த கேக்குக்கு கவர் பண்ணுறேன். கோர்ன்ஃப்ளவரை பரவிட்டு அதுக்கு மேலே இந்த ஃபொண்டன்ட்டை வச்சு உருட்டி எடுக்கணும். ஃபொண்டன்ட்டை ரோலிங் பின்னால் நல்ல வட்டமாக உருட்டி எடுக்கணும். 6 இன்ச் கேக் உயரமும் 6 இன்ச்ன்றதால் 12 இன்ச் சைஸுக்கு இந்த ஃபொண்டன்ட்டை உருட்டி எடுக்கணும். ஃபொண்டன்ட்டை ரோலிங் பின்னில் இப்படி ரோல் பண்ணிட்டு தான் கேக்குக்கு மேலே போடுறேன். ஃபொண்டன்ட்டை மேல் பக்கத்தில் இருந்து தான் ஷேப் பண்ணி கொண்டு வரணும். இப்படி கீழ்ப்பக்கத்தை விரித்து தான் ஷேப் பண்ணி கொண்டு வரணும். ஃபொண்டன்ட்டில் இருக்கிற கோர்ன்ஃப்ளவரை நீங்கள் ப்ரஷ்ஷால் தட்டினாலே அது போயிடும். கேக் ஷேப்பரால் ஷேப் பண்ணினீங்கள்னு சொல்லி சொன்னால் கை அடையாளம் ஒன்றும் தெரியாமல் ஃபொண்டன் க்ளீனாக இருக்கும். நீங்கள் ஃபொண்டன் வாங்கி கேக்கை செய்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் டிஃப்ரெண்ட் பிராண்டில் வேண்டி ஃபொண்டன் ட்ரை பண்ணலாம். ஒவ்வொரு ஃபொண்டன்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அந்த ஃபொண்டன்ட்டையே நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணலாம். சைட்டில் மேலதிகமாக இருக்கிற ஃபொண்டன்ட்டை பீஸா கட்டரால் கட் பண்ணி எடுக்கணும். ஒரு ஷர்ட் பேட்டர்ன் கேக் தான் நான் செய்கிறேன். குளர் வைக்காமல் என்ன ஷர்ட், அதால் குளர் வைக்கிறதுக்காக குளர் ஷேப்பில் ஃபொண்டனில் கட் பண்ணி எடுக்கிறேன். கேக்கின் டொப்பில் தண்ணியை பூசிட்டு குளரை ஸ்டிக் பண்ணணும். குளரை ஸ்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஷர்ட் குளர் மாதிரியே அதை நல்ல வடிவாக சேவ் பண்ணி விடணும். இப்போ ஷர்ட் குளர் மாதிரி சேவ் பண்ணிட்டேன். இந்த ரிப்பன் கட்டரால் தான் ஃபொண்டனில் நான் ரிப்பன் ஷேப் மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன். நான் இந்த அச்சுகளை கலட்டி மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். அதால் எங்களுக்கு விருப்பமான சைஸில் ரிப்பனை கட் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ரிப்பன் கட்டர் வேறு ஷேப்பில் இருக்குது. ஆனால் எனக்கு இந்த ரிப்பன் கட்டர் தான் பிடிச்சிருக்குது. வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ரிப்பன் கட்டருன்ற ஷேப்பை மாற்றி இருக்கிறேன். ஃபொண்டனில் பேட்டர்ன் போடுறேன்னு எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்றதை பார்க்கலாம். நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? சைட்டுக்கு தையல் போட்ட மாதிரி இருக்குது. இப்போ கேக்கில் தண்ணி ஊசி ஸ்டிக் பண்ணுறேன். மேலதிகமாக இருக்கிற ஃபொண்டன் பீஸை கட் பண்ணி விடணும். பட்டன் இல்லாமல் ஷர்ட்டாக, அதால் பட்டன் செய்கிறேன். ஒயிட் கலர் ஃபொண்டனில் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணணும். இந்த ரவுண்ட் ஷேப்பை நொசில்ஸின் பின்புலத்தாலையும் நீங்கள் கட் பண்ணலாம், அல்லது ரவுண்ட் ஷேப் கட்டராலையும் கட் பண்ணலாம். போன் டூலின் சின்ன பக்கத்தால் 4 ஹோல் போட்டு விடணும். பார்க்க பட்டன் மாதிரியே இருக்குதா? கேக் பேஸுக்கும் ஐசிங் போட்டு மறைச்சாத்தான் பார்க்க ரிச் லுக்காக நல்ல வடிவாக இருக்கும். கேக் பேஸுக்கு ஒயிட் கலர் ஃபொண்டன் போட்டிருக்கிறேன். ஃபொண்டன்ட்டில் எடிபிள் குளூ அல்லது தண்ணியை யூஸ் பண்ணி செய்து வச்சிருக்கிற பட்டனை ஸ்டிக் பண்ணணும். இப்போ பார்க்க ஷர்ட் மாதிரியே இருக்குதா? ஷர்ட்டுக்கு பட்டன் வச்சாச்சு. இப்போ ஷர்ட்டுக்கு டை வைக்கிறேன். டையை ஒயிட் கலரில் வைக்கிறேன். ஆல்வேஸ் ப்ளூவுக்கு ஒயிட் மேட்சிங்காக இருக்கும். டையையும் தண்ணி பூசி கேக்கில் ஸ்டிக் பண்ணணும். செய்து வச்ச பட்டனை மறைக்காமல் ஸ்டிக் பண்ணணுன்றதுக்காக டையை ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நிற்கக்கூடிய மாதிரி வைத்துத்தான் ஸ்டிக் பண்ணுறேன். இப்படி டையை சரித்து ஸ்டிக் பண்ணி விட்டுருக்கிறேன். நீங்கள் விரும்பினா டையை நேர நிற்கக்கூடிய மாதிரியும் ஸ்டிக் பண்ணலாம். சரி, ஷர்ட்டுக்கு ஒரு பொக்கெட்டையும் வச்சு விடுவோம். இப்போ பொக்கெட் கட் பண்ணி எடுக்கிறேன். பொக்கெட்டின் சைட்டுக்கு தையல் மாதிரி பேட்டர்ன் போடுறேன்.
செய்து வச்சிருக்கிற இந்த பொக்கெட்டை கேக்கில் தண்ணி பூசி ஸ்டிக் பண்ணணும். பொக்கெட்டை ஸ்டிக் பண்ணிவிட்டு பொக்கெட்டுக்குள்ளே ஒரு ஃப்ளவர் வச்சு விடுகிறேன். ஃப்ளவர் வச்சா பிறகு கேக் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? 55வது பர்த்டேக்கு தான் இந்த கேக்கை செய்கிறேன். நெடுகலம் நம்ம கேக் டாப்பர் போட்டு டெக்கரேட் பண்ணுறதை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே என்று சொல்லி 55 நம்ம கட்டரால் கட் பண்ணிவிட்டு பொக்கெட்டில் 55 ஸ்டிக் பண்ணி விடுறேன். நம்பர் ஸ்டிக் பண்ணினா பிறகு கேக் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? உங்களுக்கு க்ரியேட்டிவ் மைண்ட் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் டிசைனாக உங்களுக்கு விருப்பமானபடி பிளான் பண்ணி கேக் ஐசிங்கை போடலாம். இது கேக் செய்த உடனே நான் எடுத்த வீடியோ. டெக்கரேஷனுக்கு முன்னால் இந்த கேக்கை வச்சு ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்க இன்னும் சூப்பராக இருக்கும். நான் சொன்னது எவ்வளோ உண்மைன்றதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிளேன் கலரில் டேபிள் க்ளாத் போட்டு டெக்கரேஷனுக்கு முன்னால் இந்த கேக்கை வச்சு வீடியோ எடுக்க எப்படி அழகாக இருக்குதுன்னு பாருங்க. கேக் கட் பண்ணினா பிறகு லேயர்ஸ் எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ஷர்ட் கேக் பிடிச்சிருக்குதான்னு சொல்லி ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட் போடுங்க. மீண்டும் இன்னும் ஒரு அமேசிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.